அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் டேஸ்டிக் பை ரோஜா. இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான மட்டன் தக்கடி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஊரில் ஒரு விதமாக செய்வாங்க. எங்கள் ஊர் தென்காசியில் இப்படி தான் செய்வாங்க. வாங்க இப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மட்டன் வேக வைக்க போகிறோம். அதுக்கு குக்கரில் 3/4 கிலோ அளவு மட்டன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் எண்ணெய், மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு விசில் போட்டுடலாம். 6லேருந்து 7 விசில் போட்டால் போதும். அடுத்து சால்னா தாளித்து விட்றதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பல்லாரி, 1 தக்காளி, 4லேருந்து 5 பச்சை மிளகாய். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்து அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கலாம். அந்த சட்டி ஹீட் ஆன பிறகு 4லேருந்து 5 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை, 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்சுருக்க கறியை இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா முள்ளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா மட்டன் தக்கடிக்கு முள்ளாக இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து மட்டன் வேக வச்ச தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும். அடுத்து தேங்காய் அரைக்க போகிறோம். அதுக்கு 4 பாதாம், கொஞ்சம் முந்திரி, 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சி இந்த தேங்காய் விழுதை இப்போ நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். சால்னாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1/4 கிலோ அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 பல்லாரி, கொஞ்சம் மல்லி, கருவேப்பில், 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சால்னாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம கொழுக்கட்டைக்கு அதுலேருந்து தான் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி லைட்டாக அதை தட்டிட்டு நம்மளோட இதை சால்னால சேர்த்துக்கலாம். அடுத்து லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு இருக்கிற மிச்ச மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய தக்கடியில் இதை சேர்த்துக்கலாம். இதுதான் இன்னொரு ரீசன், குழம்பு தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொன்னதுக்கு. ஏன்னா நம்ம இப்போது அந்த மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்காயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான தக்கடி ரெடி.